என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான திரு கார்த்திகை தீபம் என்பது எந்த நாளில் வருகின்றது, எப்போது, எந்த நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும், எந்த நட்சத்திரத்தில் வருகின்றது என்பதை, செல்வம் பெருக வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்குமே நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகின்றது. சாதாரணமாகவே இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகின்றது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கின்றான். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்களே சொல்கின்றன. இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதாக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 33 தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி சுவரமாக காட்சியளித்த திருநாள் தான் திரு கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில் தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சாத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகின்றது. கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது எப்போதும் வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6 மணி 51 நிமிடங்கள் துவங்கி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை என்று 14ஆம் தேதி காலை 4 மணி 56 நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளதுங்க. இப்படி கார்த்திகை மாதமானது சிவபெருமானுக்கும் முருகபெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமைகளில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கும் அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாளின் வீட்டில் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாதுங்க. வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே மிகவும் சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் சகோதரிகளே. இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய் இட்டு திரியால் விளக்கேற்றுங்கள். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றுங்கள். இந்த நெய் தீபத்தை இந்த பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டி விடுவதோ எண்ணெய் ஊற்றி கொண்டோ இருக்கக்கூடாதுங்க. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டு விடுங்கள். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாதுங்க. வாழை இலை அல்லது அரச இலை அல்லது செம்பருத்தி இலை இல்ல வெற்றி இலை என சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டின் முற்றத்தில் வாசலில் கோலத்தின் மீது 5 விளக்குகள் ஏற்றுங்கள். அந்த 5 விளக்கின் நடுவில் ஒரு குத்து விளக்கையும் ஏற்றுங்கள். நிலைவாசலில் 2 விளக்குகள், வாசல் படியில் 4 விளக்குகள், திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் மீது 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடத்தில் 2 விளக்குகள், பூஜை அறையில் 2 தீபம், சமையல் அறையில் 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் என்று ஒரு விளக்கு ஏற்றுங்கள். இப்படியாக 27 விளக்குகள் ஏற்றுங்கள். ரொம்பவும் சுபிட்சமாகவும் லட்சுமி கடாட்சமாகவும் நிறைந்திருக்கும் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.